Hi everyone, good morning Chennai, good evening here in Costa Rica and in USA. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome back to my channel and welcome back to yet another long vlog for this week. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையாங்க லாங் vlog போட்டு நிறைய பேர் என்னாச்சுலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எஸ் அண்ட் ஒரு சில பேர் எப்போ நீங்கள் சென்னை வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டேஸ் ஆர் கோயிங் சூப்பர் பிஸி அண்ட் ஹெக்டிக் ஹியர் ஃபார் மீ. அதனால தான் நான் லாங் vlogகும் போஸ்ட் பண்ண முடியல, சாரி. ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் பை திஸ் டைம் நான் வந்து இந்தியாவில் சென்னையில் இருப்பேன். நிறைய பேர் மீட் பண்ணலாமான்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம், என்னுடைய ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கூட காண்டாக்ட் பண்ணுறேன். வெல் எஸ், இந்த விலாகில் சென்னைக்கு பேக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு இங்கே என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ vlog ஃபுல்லாக பாருங்கள் and as usual do not forget to subscribe and please share with your friends and family members. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ எஸ், இது வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ கூட கார்த்தால நான் அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஏதாவது அங்கங்கே உங்களுக்கு வாய்ஸ் அண்டு மழை சவுண்ட் எதாவது கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். ஸோ சரியான மழை ஆரம்பிச்சிடும் அண்டு மழை இங்கே பெஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கே கேட்காது, அந்த மாதிரி மழை பெய்யும். அண்ட் பத்தாவதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரைஸ் மார்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் யூஸ்வலாக பயங்கர பிஸியாக இருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி இந்த ரெய்னி சீசனில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் கிடைக்கிறது அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள் பார்க்கிங், ஸ்பெஷல் பார்க்கிங் கிடச்சிது. மழையோட சவுண்டை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். என்ன மழைன்னு பாருங்கள். என்ன சவுண்டு பார்த்தீங்களா? மை காட்! கோஸ்டாரிக்காவில் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களில் இந்த மழையும் ஒன்று. பேசிக்காக எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். இங்கே எல்லா பீச்சும் பிடிக்கும் அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், வால்கானோஸ் இதெல்லாம் பிடிக்கும். பட் இந்த மழை இருக்குது பாருங்கள், இந்த சவுண்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு மியூசிக் வந்து கிடையாது அப்படின்னு நான் எப்பயுமே நினைக்கிறேன். ஸோ செம்ம குளிர் வேறு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ப்ரைஸ் மார்ட் வேறு ஏசியாக சரியான குளிர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரைஸ் மார்ட் வந்து என்னது அப்படின்னு எனக்கு நான் என்னுடைய ப்ரீவியஸ் vlogsல போடும்போதெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க. இது ஆல்மோஸ்ட் லைக் யூஎஸ் உடைய காஸ்கோ தான். தே ஆர் நாட் சேம். அதாவது காஸ்கோவோட கார்டு இங்கே ப்ரைஸ் மார்ட்டில் போகாது, அதே மாதிரி ப்ரைஸ் மார்ட்டோட கார்டு யூஎஸ் காஸ்கோவில் போகாது. பட் தென் அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட், இந்த கோடவுன், இந்த ஷிப்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பொருட்களுடைய அந்த பிராண்ட் இதெல்லாம் நிறைய சிமிலராக இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரைஸ் வந்து கோஸ்டாரிக்காவில் கொஞ்சம் அதிகம், யூஎஸில் வந்து இன்னும் நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே வாங்க முடியும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இங்கே. ஸோ நமக்கு வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் என்னெல்லாம் ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட இங்கே காமிச்சிருக்கேன். இங்கேருந்து பெருசாக நான் எதுவுமே யூஸ்வலாக வாங்க மாட்டேங்க. யூஎஸ் போகும்போதெல்லாம் நான் ஏதாவது வேணுங்கிறது லக்கேஜ் கூட நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். பட் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த காம்போ லக்கேஜ் போட்டிருந்தாங்களே, அது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு $45 வந்து 2 லக்கேஜு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த பூமா பேக்கில் இருந்தது. ஸோ அது பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே என்னெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லன்ச் பேக் பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. உள்ளுக்குள்ளே 2 பாக்ஸோடு இருந்தது, நிறைய கலர் வேரியண்ட்லேயும் இருந்தது. அண்ட் பர்டிகுலர்லி இந்த பேக்கோட குவாலிட்டி வாஸ் ரியலி குட். ஸோ யாருக்காவது நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும் இந்தியாவுக்கு இங்கேருந்து நினச்சோன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி, ப்ரைஸிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ப்ரைஸ் மார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே பல்காக கிடைக்கும். லிட்ரலி லைக் காஸ்கோ, லைக் ஐ செட், எல்லாமே ஹோல் குவான்டிட்டியில், ஹோல் சேல் ப்ரைஸில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுக்கும்போதே வந்து அது அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே சமயம் இவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறது வந்து நமக்கு தேவைதானா அப்படிங்கிறதையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போகணும். ப்ளஸ் நான் இங்கேருந்து போகிற கோஸ்டாரிக்கா டு இந்தியா போகிற ஏர்லைன்ஸ் வந்து கேஎல்எம், அதாவது ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு நான் போகிறேன். ஸோ எனக்கு வந்து கேஜிஸ் யூரோப்பியன் ஏர்லைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்மியாக தாங்க அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு துபாயில் யூஏஇயில் இருக்கிற ஏர்லைன்ஸ் மாதிரி நிறைய அலௌட் கிடையாது. ஸோ நான் எனக்குன்னு இல்லை, யாரெல்லாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து லக்கேஜ் பேக் பண்ணும்போது
கண்டிப்பாக வெயிட்டை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸோட ட்ரான்சிட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த எக்ஸ்ட்ரா வெயிக்கு சார்ஜ் வேறு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணி ரியலாகவே என்ன தேவை இல்லைங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து திங்ஸ் வாங்க முடியும். அண்ட் யூஸ்வலாக வந்து யூஎஸ் மாதிரியே தான் இங்கே கோஸ்டாரிக்காலையும் உங்களுக்கு ஜூன் ஜூலை வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். அண்ட் ஆகஸ்ட் மிட் மாதிரி வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு சிலது செப்டம்பரில் தான் திறப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்களும் வந்து இந்த 2 months யூஸ்வலாக நாங்கள் எவ்ரி இயர் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இந்த ஹாலிடே சீசன் சேல் அப்படின்னு உங்களுக்கு போட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் பீச்சு இல்லைனா யூஎஸ், இப்போ எங்களை மாதிரி இந்தியாவுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ராவலிங் சீசன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஜூன் ஜூலை பிகாஸ் ஆஃப் த ஹாலிடே சீசன். ஸோ அதனால் வந்து ட்ராவல்க்கான சில ஆஃபர்ஸ் போடுவாங்க. சில பொருட்கள் வாங்குறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரைஸ் மார்ட்டில் யூஸ்வலாக இருக்கும். திடீர்னு புது இன்ட்ரோ வந்து ஏதாவது வந்திருக்கும், ட்ரெஸ்ஸில் இருக்கலாம் இல்லைனா திங்ஸில் இருக்கலாம், அதில் வந்து நல்ல டீல் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நமக்கு என்ன தேவையோ பார்த்து வாங்கிக்கலாம். பட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். சப்போஸ் ஏதாவது இல்லை அப்படின்னா கூட நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எப்போ வரும், இல்லை ஸ்டாக் ரூமில் இருக்கான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வாங்குறத தாண்டி நான் ப்ரைஸ் மார்ட்டுக்கு யூஸ்வலாக வருதே இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் சாப்பிட்டு பார்க்கதாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு பர்டிகுலராக ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. அண்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இங்கே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு. இது வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி சொன்னாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. என்னால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. அதில் இருக்கிற எல்லா ஃப்ளேவரும் ட்ரை பண்ணணுன்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப கொஞ்சம் ஷேம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த க்ரீன் ஆப்பிள் மட்டும் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஹியூஜ் குவான்டிட்டியில் கொடுப்பாங்க. பட் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்குலாம் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை தே கேன் யூஸ் இட் ஃபார் ஹோல் மந்த், அந்த மாதிரி பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெயினாக இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது நட்ஸு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த விட்டமின் கம்மீஸ் அப்படின்னு கிடைக்கும். மல்டி விட்டமின் கம்மீஸ் எஸ்பெஷலி ஃபார் ஓல்டு பீப்புள், மிடில் ஏஜ்டு உமன் எல்லாருக்கும் கிடைக்கும். பட் மெயினாக வயசானவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு கம்மீஸ் கிடைக்கும். அது டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், இல்லைனா சூவபிள் கம்மீஸ் ஃபார்ம்லேயும் அந்த வந்து மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது. ப்ரொவைடட் அங்கே இந்தியாவில் அதை யூஸ் பண்ணணும் நீங்கள் யாருக்கு வாங்கிட்டு போகிறீங்களோ அப்படின்னா அது ரொம்ப பெனிஃபிட் அண்ட் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. அண்ட் இந்த பிராண்டெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நான் யூஎஸ் காஸ்கோலையும் பார்த்துருக்கேன். இன்கேஸ் காஸ்மெட்டிக்ஸ், ஷாம்பூ அதெல்லாம் வாங்கிட்டு போகிற ஐடியா இருக்கிறவங்க இந்த செக்ஷனில் வந்து தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். பர்டிகுலர்லி இந்த பியூட்டி பிளெண்டர் வித் ஸ்மால் மிரர் அண்ட் ப்ரஷ் இதெல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து $7 போட்டிருந்தோம். இவ்வளோ பெரிய காம்போ. இட் இஸ் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ காஸ்மெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் சீஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து தேடிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற டைமில் அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும். எங்களுடைய ஃப்ரெண்டுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ எங்களை வந்து அந்த ஸ்டாக் ரூம் மாதிரி இருக்கும். இதில் ஜென்ரலாக வந்து யாரையும் ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலராக நீங்கள் தேடுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல, ஸ்டாக் ரூமில் இருக்கான்னு வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு சப்போஸ் அது அங்கே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அது ஓவர் ஃப்ரீசிங் ஜோனாக இருக்கும். அதை ஆல் த டைம் அவங்க ஓப்பன் பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. அதோடைய ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கிறதுக்காக அது பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்கும் அந்த ரூமே. ஸோ இந்த தடவை நாங்கள் ஒரு பர்டிகுலர் சீஸ் தேடிட்டு இருந்ததுனால அவங்கக்கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் பாருங்கள், டேட்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேட் இன் த சென்ஸ் லைக் இப்போது ஷெல்ஃப் லைஃப் நம்ம இந்தியாவுக்கு போய் இறங்கும்போது அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப சூடு ஃபஸ்ட்டு, ப்ளஸ் ட்ராவலிங்கில் ரொம்ப நேரம் இருக்குது இல்லையா ஃப்ளைட்டில். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொடுக்கும்போதே அது வந்து ரொம்ப கம்மி ஷெல்ஃப் லைஃபோடு கொடுத்தா அது நல்லா இருக்காதுன்ட்டு பர்டிகுலராக சில டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில டைப்ஸ் ஆஃப் சீஸஸ்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனோம். இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சீஸும் கிடைக்கும். ப்ரைஸ் மார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அசார்ட்டட் சீஸ்லாம் கிடைக்கும். ஒரே பேக்கில் ஒரு 2 கிலோ பேக்கில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சீஸ் வெரைட்டிஸ் கிடைக்கும். லைக் ஸோ நாங்கள் வந்து ஒரு 4-5 வெரைட்டி பார்த்துட்டு இருந்தோம். மொசரெல்லா பார்த்தோம், அப்புறமா வந்து பெப்பர் ஜாக் சீஸ் பார்த்துட்டு இருந்தோம், அப்புறமா செடர் பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ளேவர்டு சீஸ் நிறைய இருக்கும் இங்கே, அதெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே கன்ஃபியூஷனில் கால் பண்ணி கேட்டு அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால இந்த செக்ஷன்லேயே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா நம்ம மெயினாக இது ஈட்டபிள் இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வாங்கிட்டு போகணுன்னு வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள்
ஆல்வேஸ் நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சாக்லேட்ஸ் இது தான் மெயினாக வாங்கிட்டு போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு ஃபிக்கு, அப்புறமா டேட்ஸ் இருந்தது. அண்ட் புதுசாக இந்த அசார்ட்டட் கைண்ட் ஆஃப் நட் வெரைட்டிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 24 கவுண்ட் இருக்கும் அதில் பேக்கு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேக்காக எடுத்து நமக்கு யாருக்கு வேணுமோ கொடுக்கலாம். இது வந்து அசார்ட்டடான ஒரு நட்ஸ் இருக்கும். லைக் பாதாம், கிரவுண்ட் நட், அப்புறமா கேஷ்யூ, பிஸ்தா, அந்த மாதிரி சிலதில் வந்து அந்த பைன், அந்த வெரை சொல்லுவோம் இல்லைங்களா, உங்களுக்கு பைன் நட்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து டார்க் ரேசன். நம்ம ஊரில் வந்து ஒரு மாதிரி லைட்டான ஒரு காஞ்ச திராட்சை கிடைக்கும் இல்லையா, இது அதுலேயே டார்க்கர் வெர்ஷன். அண்ட் இது எல்லாமே ஆர்கானிக் அண்ட் ப்ரைஸ் ஸ்மார்ட்டோடைய அவங்களுடைய ஓன் பொருட்கள். ஸோ நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அசார்ட்டட் பிஸ்தா, அதாவது 24 பேக் இதுலேயும் இருந்தது. இதுலேயும் ஆஃபர் போயிட்டு இருந்தது. பட் எக்ஸ்க்ளூசிவ்லி பிஸ்தா ஒரு மாதிரி சிலதில் ஃப்ளேவர் இருக்கும், சிலதில் பிளெயின் பிஸ்தா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 24 பேக் இருக்கிற மாதிரி அதுவும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அண்ட் இது வந்து ஷெல்டு பிஸ்தாஸ் எடுத்தா. இது மெயினாக அவளுடைய தாத்தா வந்து இந்த மாதிரி, சில பேருக்கு இந்த ஷெல்லை உரிச்சு சாப்பிட்றது ஒரு ஃபன்னாக இருக்கும் இல்லையாங்க. எனக்குமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். டைம் பாஸ் மாதிரி இருக்கும். அதே சமயம் பிஸ்தா இஸ் குட் ஃபார் ஹெல்த் அஸ் வெல். ஸோ அந்த மாதிரி ஷெல்டு பிஸ்தாவும் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அப்புறம் ஆல்மண்ட்ஸ்லேயே 2-3 வெரைட்டி இருக்குங்க. சிலது வந்து ப்ரோக்கன் ஆல்மண்ட்ஸ், அதாவது ஷேவ் பண்ணியிருக்கோம். ஷேவ் இஸ் லைக் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. சிலதில் வந்து சால்ட் அண்ட் ரோஸ்ட் பண்ணியிருக்கும் ஆல்மண்ட்ஸ், சிலதில் பிளெயின் ஆல்மண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையல் மிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ட்ரையல் மிக்ஸில் உங்களுக்கு வந்து ஜெம்ஸு, வால்நட், அதுக்கப்புறமா தேங்காய் திருகின பத்தன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹெல்த்தியான விஷயங்களும் கூட சாப்பிட்றதுக்கு. மற்றபடி நீங்கள் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இங்கே கோஸ்டாரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயம் இல்லவே இல்லைங்க. அண்ட் கூடவே வந்து பல்காக ஒரு 2 kg அந்த மாதிரி சாக்லேட்ஸும் வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு எல்லாேருக்கும் செப்பரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ வெல் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். குட் பி திஸ் இஸ் த லாஸ்ட் லாங் vlog ஃபார் திஸ் வீக். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இந்தியாவிலேருந்து தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். And yes, see you all in my next vlog. Take care and bye-bye.